சரிப்பா, நீ ஏத்துக்கிட்ட, ஊர் ஏத்துக்க வேணாமா? போட்டி வச்சுக்குவோம். ஜெயிச்சா நீ கொத்து கூட்டு போ, இல்லைன்னா ஊர் கல்லறிஞ்சு அவனை உச்சமாக்கி அனுப்பிச்சிருவான். என்னப்பா சொல்றீங்க? போட்டி வச்சுக்குவோம். சரி மாமா, போட்டி தானே வச்சுக்க. இது ஒப்புமானு இந்த கல்யாணி பேட்டை கேட்டு சொல்லு. ஏண்டா நான் கலவாணி என்ன பண்ணீங்களா? யாரா கலவாணிதான்? அண்ணே அவுத்துடு சொல்றேன். அவனை பாட்டிக்கு நான் தயார். நாய் களவுக்கு முக்கிய ஓட்டம். அதுல காவக்காரன் கையில பிடி விடாம ஓடணும். ஓடிடுவியா? ஓடிடுவோம். பெருங்கைய வீசிக்கிட்டு ஓடுறவன் நம்மளுக்கு எதுக்கடி? இளவட்ட கல்ல தூக்கி கையில கொடுங்கடி. ஏய் கிழவி, இளவட்ட கல்ல தூக்கிட்டு நானே ஓடுவேன். 1.5 பொருளை தூக்கிட்டு ஓட சொல்லு. சரிப்பா, கொடுங்கப்பா அந்த 1.5 பொருளை. ஐயோ, ஏண்டா உங்க ஊர்ல ஒண்ணு மாதிரி எறும்பு மாடுலாம் ஒண்ணு இல்லையாடா? இறி மாப்ள, உன்னை இன்னைக்கு ஒச்சமாய்க்கு அனுப்புறோம். போடா போடா, பல பட்டிய பார்த்தவங்கடா நாங்க. போ போ, பவுச பாக்க தாண்டி போறோம். காவக்காரங்க கையில கம்ப கொடுங்கப்பா. குடு குடு. ஏப்பா, உன்ற பொருளை தூக்கிட்டு ஓடிடுவானாப்பா இவன்? பார்க்க போறல. டேய் அதெல்லாம் சரி, உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, உன் குளம் என்ன, உன் கொடி வரிசை என்ன? என் பேரு வரிப்புலினே. ஊரு பேர் தெரியாது. சின்ன புள்ளையிலே ஆத்தப்பன் செத்து போனாங்க. அதுக்கு பிறகு இப்படியே வாழ்ந்தேன். அதெல்லாம் சரியாப்பா. என்ன சாமி கும்பிடுறாளே? அதெல்லாம் யாருக்கு பெருசு தெரியும்? பலிக்கைக்கார சாமியை பார்த்து கும்பிட்டுக்க வேண்டியதான். சரிப்பா, ஆள் விவரமா தான் இருக்கேன். கொம்பூதி கொத்துல களவுக்கு போகட்டும். ஆனா வெளியூருக்காரே அம்மூர்ல குடியிருக்க கூடாது. அந்த மலையில குடிசு போட்டு இருந்துக்கிறட்டும். சரி பெரியாமல. சரி சரி, கவுண்டமேடா குடிசை போட்டு விடுடா. வர அமாவாசைக்கு ராசு கலவு செய்வோம்னே. நல்லா செஞ்சுடுவோம். ஊருக்காரங்க பூரா நம்மள பார்த்து அசந்துட்டாங்கண்ணே. இதுதானே உங்க ராணியோட வைராட்டிக்க? 100 கொட்டை நெல்லு தயாரா இருக்கு.